வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயம். அதனால தான் கொஞ்சம் தரவுகளோட வரும். ஏன் சொல்றோம்னா, கொஞ்ச நாளுக்குள்ள நடக்கப் போற மகாராஷ்டிரா தேர்தல் எல்லாருக்கும் முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்ல மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கும்போது, இப்ப லேட்டஸ்ட்டா வந்த கருத்து கணிப்பு பிரகாரம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த இந்தியா கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது 288 தொகுதி உள்ள மகாராஷ்டிரால இன்னைக்கு பிஜேபி 105 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவசேனா அவர் வந்து ஒரு 56 2 பேரும் சேர்ந்து தான் போன தடவ நிக்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் ஒரு 44, என்சிபி ஒரு 54. இதுதான் போன தடவை இருந்த நிலைமை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு உத்தவ் தாக்கரே தனியா வந்து இது நம்ம காங்கிரஸோடையும், சரத்பவாரோடையும் ஆட்சியில் இருக்கும்போது, அங்கிருந்து வந்து ஏக்நாத் ஷிண்டே வந்து இப்போ பிஜேபியோட இருக்கார். சரி, வரக்கூடிய தேர்தல்ல ஷிண்டே தரப்பு 100 சீட்டு கேட்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் அவர் ஒரு 80 சீட்டு கேட்குறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இவங்களே 180. அப்போ 100 சீட்டில் பிஜேபி நிற்கும். போன தடவை பிஜேபி 164 சீட்டில் நிற்கிறாங்க. 105 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிவசேனா 126 நிற்கிறாங்க, 56 ஜெயிக்கிறாங்க. இதான் போன தடவை கணக்கு. ஆனால் இந்த தடவை எல்லா கணக்கும் மாறுது. என்ன மாறுது? போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் என்ன வித்தியாசம்? இது திடீர்னு ராஜ் தாக்கரே வராரு. ராஜ் தாக்கரேவுடைய பாட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ராஜ் தாக்கரே அப்படிங்கிறவர் உத்தவ் தாக்கரேவுடைய அண்ணன் பையன், அதாவது பால் தாக்கரேவுடைய தம்பி பையன் தான் இவர். யார்? ராஜ் தாக்கரே. அவர் தனியாக போயிட்டார். நவநிர்மான் சேனாங்கிற ஒரு கட்சி. அவர் என்ன பண்ணுறாரு, போன தடவை எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கும் போது 70 தொகுதியில் அவர் கொஞ்சம் வலிமையாக இருக்கார். அங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, 35 தொகுதியில் சிவசேனாவுக்கு போகிற ஓட்டை வந்து கட் பண்ணுறாரு. இது வந்து போன தடவை நடந்தது. அப்போ என்னென்னா, சிவசேனாவோ இந்த மராத்தி மக்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தீவிரமான ஆட்கள்கிட்ட அவர் வந்து கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தார் எங்கள் எம்பி எலெக்ஷனில். ஆனால் நடந்தது என்னென்னா, இந்த எம்பி எலெக்ஷனில் ராஜ் தாக்கரேவுடைய ஆதரவாளர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிவசேனாவுக்கு ஓட்டு போட்டாங்க. 1000 இருந்தாலும் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவோம்பா. அதாவது என்னென்னா, அதிமுக வந்து ராமநாதபுரத்தில் எல்லாரும் ஓபிஎஸ் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்களா, அந்த மாதிரி தான். அப்போ ராஜ் தாக்கரே வந்து பிஜேபி கூட இணைஞ்சு நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிஜேபிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவரை தனியாக நிற்க வச்சு ஓட்டை பிரிக்கணும். அதற்கு வந்து ராஜ் தாக்கரே உடன்பட்டுட்டார். இது பிஜேபிக்கு பலம். ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா, இது ஷிண்டேக்கு பலம் இல்லை. அது எப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஆட்சி வர இன்னொரு 4 மாதம் தான் வரப்போகுது. 4 மாதத்தில் எப்படி சுச்சுவேஷன் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல 2019 பிஜேபி 105 சீட்டு, சிவசேனா வந்து 56 சீட். இதில் என்ன சிக்கல்னா, 164 போட்டியிட்ட பிஜேபி 105 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் 126 சீட்டில் போட்டியிட்ட சிவசேனா 56 தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ என்ன காரணம் அப்படிங்கும்போது, அப்போவே சிவசேனாக்குள்ள பிஜேபிக்காரங்க வந்து சிவசேனாவுக்கு ஒழுங்காக வேலை செய்யலை. முதல்ல இருந்தே இவங்க என்னென்னா, நம்மளை கழட்டி உண்ணுங்கிற எண்ணம். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் போனோம். திடீர்னு இவங்க வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. யார்? பிஜேபி அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. தேவேந்திர பட்னாவிஸை வந்து ஒரே நாளில் முதலமைச்சர் ஆகிட்டார். இது அயோக்கியத்தனம் சொல்லிட்டு தான் சிவசேனா என்ன பண்ணுது, டக்குன்னு இவர்கிட்ட சரத்பவர்கிட்ட பேசி அவர் ஆட்சி அமைச்சர். யார்? நம்ம உத்தவ் தாக்கரே. இது வந்து போன தடவை நடந்தது. அதுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷன் வருதுன்னா, உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் மொத்தம் வந்து நம்ம இதை வந்து நீங்கள் வந்து மகாராஷ்டிராவை புரிஞ்சுக்கணுன்னா மொத்தம் வந்து ரீஜியன் வைஸாக பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ரீஜியன் இருக்குது. அந்த 5 ரீஜியனில் கோன்கன், மேற்கு மகாராஷ்டிரா, மரத்வா, அப்புறம் வடக்கு மகாராஷ்டிரா, விதர்பா. இதில் வந்து இந்த மராத்தா, விதர்பா 2 முக்கியம். ஏன்னா இந்த மராத்தா இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து கொடுத்தா சிக்கல், கொடுக்கலனால சிக்கல். என்னென்னா, மராத்தாவுக்கு எதிராக மற்ற கம்யூனிட்டிகள் ஒன்றுபட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ வன்னியர்களுக்கு எதிராக மற்ற கம்யூனிட்டி இல்லை. இப்போ இந்த மராத்தா ரீஜன் அப்படிங்கிறதுல ஏற்கனவே அவங்களாம் ரொம்ப ஏழை மக்கள் தான், விவசாயிகள். அந்த மராத்தா வாக்குகளை குறிவைத்து சரத்பவார் நிறைய வேலை பண்ணுறாரு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம கூட வீடியோவில் போட்டிருந்தோம். அவர் என்ன பண்ணுறாரு, பாராமதி தொகுதிக்கு போயிட்டு விவசாயிகள்கிட்ட பேசும்போது, இந்த மேலையும் இங்கேயும் இருக்கிற டபுள் சர்க்கார் அரசு உங்களுக்கு எதுவும் பண்ணலை, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் அப்படிங்கிறார்.
அதாவது அந்த மராத்தா வாக்குகளை மொத்தமாக அறுவடை பண்ணுறதுக்கு இன்னைக்கு சிவசேனா, அப்புறம் காங்கிரஸ், சரத்பவார் இந்த கட்சிகள் முனைப்பாக இருக்காங்க. அதை இப்போது இவர்களால் தடுக்க முடியல பிஜேபியால். இது ஒரு பெரிய டிராபேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதர்பாவில் 11 மாவட்டங்கள், அமராவதி, அகோலா, பான்பரா, நாக்பூர், வர்தா, வையம், துண்டிகா இப்படிலாம் இருக்குது. இந்த விதர்பாவில் மட்டுமே 62 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த ஏரியாவில் காங்கிரஸ் கொஞ்சம் வலிமையாக இருக்குது. அதனால் இவங்க பிஜேபிக்காரங்க இப்போவே விதர்பாவில் நம்ம ஷிண்டே தரப்பும் பிஜேபியும் நிறைய நலத்திட்டம் என்னென்னமோ பண்ணி கிரவுண்டில் நுழைய முயற்சி பண்ணுறாங்க. இப்போ கிடைச்ச தகவல் பிரகாரம் என்ன விஷயம் வந்திருக்குன்னா, அவங்க ஏன் இந்த விதர்பாவை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, மற்ற ரீஜியனில் பார்த்தீங்கன்னா என்ன சிக்கல் வருதுன்னா, சிவசேனாவா ஷிண்டேவான்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட என்ன கோவம் இருக்குன்னா, நல்லா இருந்த சிவசேனாவை, என்ன இருந்தாலும் மராட்டியர்களின் அடையாளமாக சாம்னா பத்திரிகை ஒரு காலத்தில் பால் தாக்கரே சாம்னாவில் எழுதுகிறாருன்னா அது பயங்கரமாக அனல் பறக்கும். என்ன இருந்தாலும் பால் தாக்கரே மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அப்போ தேவையில்லாமல் கட்சியை உடைச்சி இன்றைக்கி உத்தவை அசிங்கப்படுத்திட்டாங்கிற கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குது. இதை தெரிஞ்சதுனால தான் ராஜ் தாக்கரே போய் சொல்கிறாரு. அமித்ஷாட்ட போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார்ல, நீங்கள் தேர்தலில் தோற்றதுக்கு காரணம் உத்தவ் தாக்கரே, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அவரை குறைச்சி மதிப்பிட்டுட்டீங்க, அவருக்கு அந்த சின்னத்தையும் கட்சியும் பிடுங்கினது மிகப்பெரிய தப்பு, அவரை நீங்கள் அனாதையாக விட்டுட்டீங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. நானே எங்கள் ஆளுங்கிட்ட ஓட்டு கேட்க போனால் இதான் கேட்குறாங்க. இப்போ ராஜ் தாக்கரேக்கு என்ன சிக்கல்னா, அவர் போய் தனியாக நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதனால் இப்போ ஓட்டு மாறி போச்சுன்னா, அவர் தனியாக நின்று போன தடவை 30 இடத்துல பிரித்தார். இந்த தடவை அவர் தனியாக நின்று பிரிப்பார்னு நினைக்கிறாரு. ஆனால் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஆட்களே இல்லைப்பா அது தப்பு, அவர் ஓட்டை பிரித்து என்ன இருந்தாலும் நம்மளாம் பால் தாக்கரே ஃபேமிலி, அவங்க கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், இவர் தேவையில்லாமல் பிரிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறதுனால இவரை கழட்டி விட போகிறாங்க. இந்த ரொம்ப மோசமாக தோக்க போகிறாரு. எப்படி ஜிகே வாசன் காங்கிரஸ் வெளில நான் தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சிட்டேன், எனக்கு ஆதரவு கொடுங்கன்னா அவங்க அப்பாவே ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய ஆளை இப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த கதை தான். அப்போ இவங்களுக்கு எந்த மராத்தா ஏற்கனவே கை கொடுக்காது. விதர்பா காங்கிரஸ் நிறைய ஹோல்டில் இருக்குது. இது ரெண்டுமே கை கொடுக்காத நிலை இன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மராத்வாவில் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத், லட்டூர், ஜால்னா, பீட் இந்த தொகுதியில் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் உத்தவ் தாக்கரே கொடி வேகமாக பறக்குது. அதிகாரத்தால் ஒன்றிணைஞ்சிருக்காங்க ஷிண்டே தரப்பு. அப்போ இவ்வளவு குழப்பம் இருக்கும்போது போன தடவை மாறி இந்த தடவை பிஜேபி வெற்றி ஈட்ட முடியாது. எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போன மாதம் நடந்த தேர்தல், அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது என்னென்னா வாக்கு சதவீதம் அதை வைத்து பார்க்கும்போது, எம்பிக்களின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது 157 சீட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஜெயிக்குது. கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டினால் அதில் ஜெயிக்க போகுது. ஆனால் என்னென்னா இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறாங்கல்ல, இப்போ இருக்க நிலவரம் எதுன்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 157 இல்லை, அது கண்டிப்பாக 190 ஆக போகுதுங்கிறாங்க. அப்போ 190 ஆக போகுதுன்னா மிச்சம் 90 சீட்டு தான் இன்றைக்கி என்டிஏ கூட்டணி வாங்க போகுது. என்டிஏ மோடி தலைமையிலான கூட்டணி. அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது என்னென்னா நீட்டு வேணாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்கிறாரு, சென்ட்ரலில் நீட் வேணுங்கிறார். இந்த அம்சங்கள் அங்கே எதிரொலிக்கிறியா. அங்கே எதிரொலிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மகாராஷ்டிராவை பிஜேபி துண்டாட பார்க்குது. ஒன்று விவசாயிகள் பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கப்படுறதுக்கு தான் உணர்கிறாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இந்த தடவை ஆட்சிக்கு எதிரான கோபம் ஒன்று, இன்னொன்று மோடி நம்ம உள்ளே நம்ம கட்சியெல்லாம் உடைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கோவம் அந்த மக்கள்கிட்ட இருக்குது. எம்பி எலெக்ஷனில் காட்டினாங்க, எம்எல்ஏ எலெக்ஷனில் அதை விட தீவிரமாக காட்டுவாங்க. ஏன்னா எம்பி எலெக்ஷன்லையாவது சென்ட்ரலில் மோடி, இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனில் இன்னொன்று எம்எல்ஏ எலெக்ஷனில் நீங்கள் யாரை முதலமைச்சர்னு காட்டி சந்திக்க போகிறீங்க, அதான் சிக்கலாம். இப்போ ஷிண்டே தரப்பு இப்போ இவங்க சொல்லிட்டாங்க உத்தவுதாங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன சிக்கல்னா, ஷிண்டேவை முன்னிறுத்தினீங்கன்னா அஜித் பவார் தரப்பு வேலை செய்யாது. ஷிண்டேவை முன்னிறுத்தினா ஃபட்னாவிஸ் தரப்பே வேலை செய்யாது. இது பெரிய ஒரு பிரச்சனையாகுது. அதுவும் இல்லாமல் இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க, ஓபிசி 33.8% ஓபிசி இருக்காங்க. அந்த ஓபிசியோடைய ஓட்டுக்கள் என்ன சிக்கல்னா, நீங்கள் மராத்தா அவங்க ஏற்கனவே போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. மராத்தா மக்கள் ஷிண்டே எதுவும் கொடுக்கலங்கிறதுல அங்கே பெரும்பாலானவங்க காங்கிரஸுக்கு போட போகிறாங்க.
இன்னொரு பக்கம் இந்த மசோதாவை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஷிண்டே சொல்லிடுச்சு, பிஜேபி சொல்லிடுச்சு. அதனால் மராத்தாவுக்கு எதிரான மற்ற கம்யூனிட்டி எல்லாம் இப்போ இந்தியா கூட்டணிக்கு போடுறாங்க. இன்னொன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஓபிசி நிறைய மேட்டரில் இன்னைக்கு பிஜேபி அடி வாங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர் 12% இருக்காங்க, மொத்தமாக அப்படியே இந்தியா கூட்டணி இதை போகும். இதில் என்னென்னா உத்தவ் தாக்கரேக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உத்தவ் தாக்கரேக்கு முதல்ல வந்து இஸ்லாமியர் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த எம்பி எலெக்ஷனில் இஸ்லாமியர் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு எதிரில் வந்து ஒரு வலிமையான ஒரு ஆள் கிடைக்கல. இப்போ பிஜேபியில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்டுக்கா நாங்களாம் இந்துத்துவால் இருக்கோங்க, ஆனால் ஒரு காலத்தில் இதே ஷிண்டே வந்து நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக பேசினார், அவர்கிட்ட எப்படி நான் சேர்ந்து வேலை செய்கிறது. அப்புறம் அஜித் பவார் வந்து பிஜேபிக்கு நேர் எதிர் கொள்கை, அவர் எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? சரி, ஷிண்டேவாது பரவாயில்ல, இந்த இந்துத்துவான்னு சொல்லலாம். அதுலேயே இந்த இந்துத்துவாவா அந்த இந்துத்துவம், அது ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி முக்கியமான கம்யூனிட்டி மாலி கம்யூனிட்டி. இந்த மாலியில் இருக்க 3% ஓட்டு இதை வந்து பிஜேபி ஏற்கனவே பேசிட்டாங்க, அந்த கம்யூனிட்டி அங்கே பிஜேபிக்கு தான் போடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் லோகார், தன்கர், குன்பி இந்த சமுதாய வாக்குகள் அப்படியே, இவங்கெல்லாம் ஓபிசி, இவங்க இந்த சமுதாய வாக்குகள் அப்படியே இந்தியா கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பில் சொல்கிற விஷயம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான், இன்றைக்கி ஏற்கனவே இப்போ நடந்த எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஷிண்டே தரப்பு 7 இடத்துல ஜெயித்தாங்க. அமித் நகர், பாராமதி, பீட், மாதா, வர்தா, சிசூர், சிவாண்டி, பிட்டூர். அதாவது யாருன்னா நம்ம இவர் என்சிபி சரத்பவார், அஜித் பவார், சரத்பவார் இந்த தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே அவர் ஒரு டூர் போட்டார். இந்த 7 தொகுதிகள், 7 எம்பி தொகுதிகள்லாம் எத்தனை எம்எல்ஏ தொகுதிகள்னு பாருங்கள். அப்போ சரத்பவார் தொடர்ந்து, இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா சரத்பவாரும் நம்ம உத்தவ் தாக்கரே 2 பேரும் சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் யோசிக்கலாம், கொஞ்ச நாளாவே 2 பேரும் சேர்ந்து கொடுப்பாங்க. என்னென்னா பிஜேபி அங்கே வைக்கிற கோஷம் என்னென்னா, சரத்பவாருக்கும் இவருக்கும் சண்டை, யாருக்கு நம்ம உத்தவுக்கும் சண்டை. இன்னொன்று வந்து உத்தவ் தாக்கரே வந்து பிஜேபிக்கு போக போகிறாரு அப்படின்லாம் கிளப்பிட்டேன். இல்லை அப்படியே சொல்லிட்டாரு நேற்று, பிஜேபியில் மனுஷன் போவானா, இனிமேல் நான் போகவே மாட்டேன், இந்த எலெக்ஷனில் பிஜேபியை ரவுண்டு கட்டி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று, நம்ம உத்தவ் தாக்கரே அவருடைய தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மும்பை ஈஸ்ட்டு, மும்பை சவுத்து, மும்பை சென்ட்ரல், இந்த 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ராஜ் தாக்கரே போன தடவை ஆதரவு கொடுத்தாருல, அவருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும்ல, அந்த வாக்கு எதுவுமே பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆகலை, முழுக்க இந்த பக்கம் தட்டிட்டாங்க. அதே மாதிரி நாசிக்கு, பர்பானி, சிட்டி, இங்கோலி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு ஓட்டு வந்து உத்தவ் தாக்கரே வாங்கியிருக்காங்க பர்சன்டேஜ் அடிப்படையில். இன்னொன்று, காங்கிரஸ் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமராவதி, டிக்டிக்கு, சோல்பூர், கண்டூர், டூலி, அவங்களும் 13 தொகுதி போன தடவை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அவங்க எல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க, இன்றைக்கி தேர்தல் வச்சா இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி பதவிக்காக இன்னைக்கு ஷிண்டேவுக்கு ஆதரவு கொடுத்து அஜித் பவார் கட்சியை உடைச்சி, இந்த மாதிரி மக்கள் விரோத சக்தி மட்டும் உள்ள ஒரு கட்சியே உடைக்குது அப்படிங்கிற ஒரு கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குது. இது தெரிஞ்சுதான் ராஜ் தாக்கரே சொல்கிறார், அவருக்கே சின்னத்தை கொடுத்துருங்கன்னு. ஆனாலும் பிஜேபி அமைதி காக்கிறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபிக்கு தெரியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன நிலவரம் தெரியும். ஏங்க இப்போ ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷனில் நீங்கள் வந்து தோக்குறீங்க, எப்படி எம்எல்ஏ எலெக்ஷனில் மட்டும் ஜெயிச்சிருவீங்க? மோடி ஃபேக்டரி அவுட்டே. ஏன்னா இப்போ ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த 2ல் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ராஜஸ்தான் போன தடவை என்ன நடந்ததுன்னா 2019 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது ஐயா வந்து அசோக் கெலாட் ஜெயிக்கிறார். உடனே 2 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து மோடி ஜெயிக்கிறார். ஏன்னா மோடி ஃபேக்டரி ஒர்க் அவுட் ஆகும். மோடி இமேஜ் வேறு, ஷிண்டே இமேஜ் வேறு. ஷிண்டே இப்போ 2 வருஷத்தில் வந்தவர். அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொன்று சொல்கிறாங்க, முதல்ல இந்த நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த கூட்டணி இருக்குமான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஷிண்டே 100, அஜித் பவாருக்கு 80 கொடுத்துட்டா பிஜேபி எத்தனை தொகுதியில் நிற்கும்? இன்றைக்கி இருக்கிற பிரகாரம் நம்ம இந்தியா கூட்டணி பார்த்தா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் கண்டிப்பாக 120க்கு மேற்பட்ட தொகுதியில், அவங்க கேட்குறது 140 தொகுதியில் கண்டிப்பாக சிவசேனா நிற்பார். 100 தொகுதிகளில் காங்கிரஸ் நிற்கும். இவருக்கு வந்து நம்ம அஜித் பவாருக்கு வந்து சரத்பவாருக்கு வந்து மிச்சம் இருக்கக்கூடிய 45 சீட் கொடுப்பாங்கன்னு. ஆனால் இது வந்து என்னென்னா, இது அந்த அவங்க சொல்கிற கணக்கு. ஆனால் நம்மை பொறுத்தவரை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கண்டிப்பாக வந்து சிவசேனா 140 நிற்கும். காங்கிரஸ் ஒரு 70 நின்றுட்டு மிச்சம் ஒரு 60 தொகுதியை என்சிபிக்கு கொடுக்கும். இதான் நம்மளுடைய கணக்காக இருக்குது. மற்றபடி இவங்க கருத்துக்கள் இப்போ எல்லாத்தையும் வச்சு ஒன்று சொல்கிறாங்க, இதில் ஷிண்டே பெரிய லெவலுக்கு அடி வாங்க போகிறாரு. வரக்கூடிய அஜித் பவார் முடியவே போகிறார். அவர் வந்து எம்எல்ஏல எந்த சீட்டு கொடுத்தாலும் அவருக்கு வேஸ்ட்டு.
பிஜேபி பெருமளவுக்கு லாஸ் ஆக போகுது. சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஷிண்டேவாவது மார்ஜின்ல ஜெயிப்பார். பிஜேபி பெரிய அளவுக்கு தாங்க முடியாத அடி வாங்க போறாங்க. ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க சொல்ற கணக்கே 190. அப்ப பார்த்தா 90 சீட்டு தான் வந்து மத்த விஷயத்துக்கு. எதுக்கு இவங்க எல்லாத்துக்கும் 3 பேருக்கும் சேர்த்து. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் யாருங்கிறதே பிரச்சனை வரும் அவங்களுக்குள்ள. அதனால இந்த கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிறதே சந்தேகங்கிறாங்க. ஏற்கனவே மேல அதிகாரத்தில் இருக்கிறதுனால இப்ப என்ன சிக்கல் பிஜேபிக்கு? ஷிண்டேவை கழட்டி விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. மேலே விட்டு ஒரு 7 எம்பி இருக்காரு, என்ன பண்ணுவீங்க? அவர் கேட்குற 200 கொடுக்கல, 100 கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இத்தனை வேணும்னு பார்கெயின் பண்ணுவார். இல்லை மேலே 7 ஆதரவு வாபஸ் வாங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்க. கடுமையான சிக்கல் இன்னைக்கு பிஜேபிக்கு. ஆனால் பிஜேபியை ஒருவேளை நாங்கள் தான் தலைமையேற்று நடத்துகிறோம்னா பிஜேபி இறங்கி பண்ணுவாங்க, அதுவும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு 2 பேர் விடாதனால இப்போதைக்கு இந்தியா கூட்டணி பட்டொலி வீசி பறக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.